வெல்கம் டு லைஃப் சயின்ஸ் வித் ஜிபிஜே. ஸோ லாஸ்ட் 2 வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து சிலபஸோட ஓவரால் கண்டென்ட் பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து சிலபஸோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்க யூனிட்ஸில் இருக்க சப் யூனிட்ஸ் அதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். அண்ட் திஸ் வீடியோ இட்ஸ் அ பார்ட் 2 வீடியோ. சிலபஸோட செகண்ட் ஹாஃபில் இருக்க யூனிட்ஸில் இருக்க சப் யூனிட்ஸ் அதோட கண்டென்ட்ஸ் பற்றி டீட்டெயிலாக வி வில் பி டிஸ்கஸிங். ஸோ ஃபர்ஸ்ட் 2 வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ ஒரு சிலபஸ் எப்படி இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ஸ்டடியிங். ஸோ அனலைசிங் ஆஃப் த சிலபஸ் அண்ட் அதில் என்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு தென் இஃப் வி ஸ்டார்ட் ஸ்டடிங் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல். ஸோ வித்தவுட் டிலே பார்ட் 2 இந்த வீடியோவில் வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சிலபஸோட கண்டென்ட்ஸ் பற்றி வி வில் பி டிஸ்கஸிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எதை பார்த்தீங்கன்னா 7th யூனிட், அதாவது சிலபஸில் இருக்க 7th யூனிட் தட் வில் பி டிஸ்கஸிங் அபவுட் த சிஸ்டம் ஃபிசியாலஜி இன் அனிமல்ஸ். இதுக்கு முன்னாடி சிஸ்டம் ஃபிசியாலஜி இன் பிளான்ஸ் ஒன்று இருக்குது, அது வந்து 6th unit that was discussed in part 1 video, and here we are starting with the system physiology in animal. So அதில் வந்து blood circulations பற்றி பார்ப்போம். அதில் வந்து டீட்டெயில்டாக blood volume, blood groups, hemoglobin, hemostasis இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். Then very important topic, that is cardiovascular system, respiratory system, nervous system, the very important systems of the human or animal body. ஸோ இதில் வந்து we will be detailed discussing about the blood pressure and cardiac cycle, about the structures of the heart, ECG, then the principles and significance of ECG, and respiratory systemல வந்து the exchange of gases-ஓட exchange எப்படி நடக்குது, waste elimination எப்படி நடக்குது, then transport of the gases, anatomical consideration, chemical regulation of the respirations பற்றி. nervous systemல we will be detailed discussing about neurons பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். then the structures பற்றி we will be studying, and then about peripheral nervous system, central nervous system, then about spinal cord, then gross neuroanatomy of the brain. So then we will be studying about sensory organs la vision, hearing, tactile response பற்றி பார்ப்போம். தென் அபவுட் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டத்தில் வந்து வேஸ்ட் எலிமினேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். கிட்னி, யூரின் ஃபார்மேஷன், ஃபிசியாலஜி ஆஃப் எக்ஸ்கிரேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஆசிட் பேஸ் பேலன்ஸ் பற்றி, பிளட் ப்ரெஷர், பிளட் வால்யூம்ஸ் பற்றி பார்ப்போம். தென் அபவுட் தெர்மோ ரெகுலேஷன், ஸ்ட்ரெஸ் அண்ட் அடாப்டேஷன், அபவுட் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் வந்து டைஜஷன்ஸ், அப்சார்ப்ஷன் எப்படி நடக்குது, எனர்ஜி பேலன்ஸு, பிஎம்ஆர் இதெல்லாம் பார்ப்போம். தென் அபவுட் எண்டோக்ரைனாலஜி அண்ட் ரீப்ரொடக்ஷன். இந்த சப் யூனிட்டில் வந்து we will be discussing about the importantly about hormone actions பற்றி பார்ப்போம். ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ் பற்றி பார்ப்போம். ஓவுலேஷன் எப்படி நடக்குது, கேமெட்டோஜெனசிஸ் எப்படி நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த சப் யூனிட்டில் பார்ப்போம். the next unit is about inheritance biology. ஸோ இதில் வந்து the first subunit வந்து Mendelian principles. So in this we will be discussing about dominance, segregation, independent assortment. Then next subunit is about concept of gene. அதில் வந்து alleles, multiple alleles பார்ப்போம். Then complementation of the test இதெல்லாம் பார்ப்போம். Then about extension of Mendelian principles, gene mapping methods என்ன, extra chromosomal inheritance, then about human geneticsல mainly about pedigree analysis, karyotypes என்ன, genetic disorders நிறைய இருக்கா அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். தென் அபவுட் குவான்டிடேட்டிவ் ஜெனட்டிக்ஸ், மியூட்டேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஸ்பெஷலி மியூட்டேஷன்ஸில் வந்து டைப்ஸு, காசஸ்ஸு, ஹவு வி கேன் டிடெக்ட் த மியூட்டேஷன், அண்ட் வாட் ஆர் த மியூட்டன்ட் டைப்ஸ், லைக் நிறைய டைப்ஸ் இருக்குது, லைக் லீத்தல், கண்டிஷனல், பயோகெமிக்கல் அதெல்லாம். ஸோ வீல் பி டிஸ்கஸிங் அபவுட் தோஸ் திங்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் அபவுட் ஸ்ட்ரக்சரல் அண்ட் நியூமரிக்கல் alteration of chromosomes. இதில் வந்து deletion, duplication, inversion, translocations பற்றி பார்ப்போம். then about recombination. so the recombination subunitல வந்து homologous and non-homologous recombination including transposition பற்றி பார்ப்போம். next unit is about diversity of life forms. here we will be discuss about species, then hierarchical taxa, binomial nomenclature என்ன, classical and quantitative methods of taxonomy of plants, animals and microorganisms. Next is about levels of structural organization subunit. Here we will be discussing about the unicellular, colonial and multicellular forms. Then levels of organization of tissues, organ systems. Then about comparative anatomy, adaptation, relations அதை பற்றி பார்ப்போம். Next subunit வந்து that
that is it's a outline classification of plants, animals, microorganisms, and natural history of Indian subcontinent பற்றி பார்ப்போம். Like major habitats of the subcontinent, geographic origins, migrations of species பற்றி. And next is about organization of health and agricultural importance. So what are the common parasites, என்ன common parasites இருக்கு, human, what are the pathogens of humans, and then domestic animals, then about crops-லாம் பார்ப்போம். Next is about organization of conservation concern. இதில் வந்து rare endangered species பற்றி படிப்போம். Then about conservation strategies பற்றி படிப்போம். Next unit is about ecological principles. Here we will be detailedly discussing about the environment. Whole environment na enna, biotic environment na enna, non-biotic, abiotic environment and interactions na enna paapom. Then about habitat niche path paapom. Adula vandu concept, habitat concept na enna, resource partitioning and character displacements. Next is about population ecology. Here we will be discussing about characteristics of population growth curves பற்றி. Next is about species interactions. Like interactionsல types இருக்கு, so what are the types of interactions பற்றி பார்ப்போம். Then about pollination, symbiosis, carnivory, herbivory, இதெல்லாம் பற்றி. Next is about community ecology. இதில் வந்து கம்யூனிட்டியோட ஸ்ட்ரக்சர், கம்யூனிட்டியோட attributes பற்றி பார்ப்போம். And the levels of species diversity and ages and ecotones பார்ப்போம். Nature of the community அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இஸ் அபவுட் இக்காலஜிக்கல் செஷன்ஸ். ஹியர் இதோட டைப்ஸ் என்ன, இதோட மெக்கானிசம் என்ன, தென் கான்செப்ட் ஆஃப் கிளைமேட், இதெல்லாம் பற்றி பார்ப்போம். Next is about ecosystem ecology, then biogeography. Here next subunit of this unit is about applied ecology and conservation biology. So conservation biology about conservation strategies pati, about project Tiger, biosphere reserves, and next unit is about evolution and behavior. So next units 11, 12, 13. So in the moon unit part 3 video la we will be discussing, and I am assured that I think that this video is very helpful for you to know the syllabus and contents in the syllabus. So இதே மாதிரி part 3 வீடியோவில் next 3 units we will be discussing, and நான் சொன்ன மாதிரி எந்த யூனிட்க்கு எந்த புக்ஸ் படித்தா which will very helpful அப்படின்றதையும் in coming videosல I will be uploading. And stay tuned with Life Science with GPJ YouTube channel.